வணக்கம். இது 2வது பார்ட் வீடியோ. இந்த வீடியோல வந்துட்டு, இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்க. நான் பேசும்போது கூட முக்காவாசி நேரம் வந்துட்டு, நம்மளுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கு? சமூக ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி தான் நான் வந்து பேசியிருக்கேன். ஜாதிய அ டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. காலநிலை மாற்றம் பத்தி இஷ்யூ இருக்கு. பொருளாதாரம், சோஷியலிசம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிற டைம்ல, இவங்க பேசவே கூடாது, செய்யவே கூடாது, அ ஒன்று கூடவே கூடாது அப்படின்ற முடிவெடுப்பவர்கள் யார்? ஓகே. இவர்கள் எல்லாருமே வந்து இந்த ராஷ்டிரியா ஸ்வயம் சேவக் சங் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஐடியாவை மண்டையில போட்டு இயங்கி கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் வந்து நம்மளே பார்த்துட்டு நீ ஏன் வந்து வெளிநாட்டுல இருந்து ஐடியாலஜியை கூட்டு வர, வெளிநாட்டுல இருந்து ஐடியாலஜியை கூட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாடு ஒரு ஒரு லிபரல் டெமோக்ராசிய முன்னெடுத்த ஒரு நாடு. இந்த லிபரலிசம் பத்தி பேசுறவரோட ஒரு அகடமிக் ஒரு ஸ்காலர், அவரோட பேர் வந்து ஜான் ஸ்டூவர்ட் மில். இவரு இந்த நாட்டில் உள்ளவர் கிடையாது. நம்ம வந்து கேபிட்டலிசம் கண்ட்ரில இருக்கோம். இந்த கேபிட்டலிசம்காக அடித்தளம் விட்டவர் வந்துட்டு ஆடம் ஸ்மித். அவரும் இந்த நாட்டில் உள்ளவர் கிடையாது. இந்த கேபிட்டலிசம்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் அரசாங்கத்துக்கு வந்துட்டு பொருளாதாரத்துல வேலை இல்லை, பொருளாதாரம் வந்து கார்பரேட்டுகளும் பணக்காரர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டோம், அரசாங்கத்துக்கு வந்து இதுல வேலை இல்லை அப்படின்ற ஒரு தியோரி கொடுத்தவரு. அவர் பேர் வந்து ஃப்ரெட்ரிச் ஹேயக். அவரும் இந்த நாட்டில் இல்லை. ஆனா இவங்க வழித்தளம் விட்ட ஆர்டிகல்ஸ் அண்ட் அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்களோட அகடமிக்ஸ் தான் வந்துட்டு உலகமெங்கும் இருக்கிற தலைவர்கள் மோடியும் சேர்த்து அதை வந்து பின்பற்றுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ நேஷனலிசம், அப்படி ஒரு திக்கான நேஷனலிசம் இருந்துச்சுன்னா போயிட்டு அன்வர் எழுதுங்க. ஃப்ரெட்ரிச் ஹேயக்கை ஃபாலோ பண்ணாதீங்க, ஜான் ஸ்டூவர்ட் மீலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஆடம் ஸ்மித்தை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆதிக்கத்திலையும் பவர்ல இருக்கிறவங்களையும் கேள்வி கேட்டு அங்க உரையாடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இதுதான் உண்மை. இப்ப நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு வரும். நீங்க யாரு இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இது நான் சொல்ல, உலகளாவிய நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து வெரி ப்ராப்ளமேட்டிக் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஒரு மிலிட்டன் ஆர்கனைசேஷன். இவனுங்களுக்கும் ஃபேஷிஸ்ட் முசோலினி, ஹிட்லருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு அவர்களே தான் வந்துட்டு மேலோங்கி சமுதாயத்தில் பார்த்தாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கட்டமைச்சாங்க அப்படின்ற ஆர்டிகல்ஸையும் நான் வந்து இதுக்கு முன்னே படிச்சிருக்கேன். நீங்க ஏன் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் மலேசியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன். வலதுசாரி இடதுசாரி அப்படின்ற வித்தியாசம் என்னென்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பல 100 வருடங்களுக்கு முன்பு நடக்கும்போது மக்களுக்கு அதிகாரம் போக வேண்டுமா இல்லையா அப்படின்று முடிவெடுக்கும்போது மக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் இடது பக்கமும், மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் வலது பக்கமும் தான் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கான்டாக்ட்ஸில் இடதுசாரிகள்னா சோஷியலிஸ்ட்டுகள், வலதுசாரினா ஃபேஷிஸ்ட்டுகள், கன்சர்வேட்டிவ், இவர்கள் எல்லாருமே வலதுசாரிகள். இந்த அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் ஃபேஷிஸ்ட் சக்திகள் இந்த உலகத்தில் நிறையா நாட்டில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோடி, பிரேசிலில் மீதி போல்சோனாரோ, அர்ஜென்டினாவில் இன்றைக்கி மிலே, எத்தியோப்பியா போன்ற கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. இன்றைக்கி ஜெர்மனியில் வந்து இவர்கள் ஆதிக்க சக்தியாக உருவெடுத்து வருகிறார்கள். இஸ்ரேல், இத்தாலி, இவர்கள் எல்லாருமே வந்துட்டு கன்சர்வேட்டிவ் ப்ளஸ் அல்ட்ரா ரைட் விங் ஃபேஷிஸ்ட் சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஏன் நம்ம வந்துட்டு மோசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஏன்னா இவர்கள் வந்து தொடர்ந்து இனம், மதம், சுப்ரமெசி, நீங்கள் தான் வந்துட்டு மற்றவங்களோட மேலே உங்கள் இனவெறி, உங்கள் மதவெறியை ஊட்டி விட்டுட்டு இவர்கள் தொடர்ந்து நாட்டில் இருக்கும் அசெட்ஸ், நாட்டில் இருக்கும் சொத்துக்களை வந்துட்டு பங்கீடு போட்டு பெரும் முதலாளிகளுக்கு விற்கிற வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயின் பாலிசி, எக்கனாமிக் பாலிசியாக எல்லாமே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே பெரிய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாகவும், இவர்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷனாகவும் இருப்பாங்க. கல்வி ப்ரைவேட்டுக்கு கொடுக்கப்படும், ரயில்வேஸ் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க, ஏர்போர்ட் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க, டேக்ஸ் பணக்காரர்களுக்கு குறைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட பாலிசியை தான் இந்த அல்ட்ரா ரைட் விங் ஃபேஷிஸ்ட்டுகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து எதிர்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மக்களை வந்து இனவெறியாளர்களாகவும் மதத்தை ஊட்டி மழுங்கடிக்கிற வேலையும் இவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபோர்ஸஸை, உலகமெங்கும் இருக்கும் இந்த ஃபோர்ஸஸை நம்ம வந்து எதிர்க்கணும். பாருங்க, நான் சொல்ற இந்த ஐடியாஸ், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களா போயிட்டு தேடி படிச்சு பாருங்க. ஆன்லைன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஓகே, நீங்களா போயிட்டு ஃப்ரீ பிடிஎஃப் எனக்கு இந்த புக் வேணும் அப்படின்றத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகே, அண்ட் இந்த பொய் புரட்டு வச்சே வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்போ கூட இடையில நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ப்ரோக்ரஸிவ்னா ப்ரோக்ரஸிவ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்துட்டு பகவத்கீதையை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஆனா அவருடைய ஆக்சுவலி ரிலீஜியஸ் வியூஸ் என்ன? அவர் வந்து கன்வென்ஷனல் மதத்தை வந்து ஏற்றுக்கிட்டாரா? இல்லை.
அவர் வந்துட்டு அவருடைய மதம் கடவுள் சார்ந்த கொஸ்டின்லேயே வந்துட்டு அவர் நிறைய முரண்பாடுகளை சந்திக்கிறாரு. அவரால் வந்து ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல. அவர் எழுதின லெட்டர் கூட இப்ப இடையில வந்து நினைக்கிறேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு வந்து ஆப்ஷன்ல போச்சு, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். ஏன்னா அதுல வந்துட்டு நிறைய அவருக்கான முரண்பாடுகளையும் கேள்விகளையும் அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு அவர் சார்ந்த மதங்களை பற்றி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்ஃபேக்ட் இன்னொரு அரசியல் பொருளாதாரமாகிய சோசியலிசம் தான் முன்னுக்கு எடுத்து வைக்கிறாரு. மக்கள் வந்து சோசியலிஸ்டாக இருக்க வேண்டும், அரசாங்கம் வந்துட்டு கேபிட்டலிசம் வந்து சோசியலிசம்க்கு முன் வர வேண்டும் அப்படின்றது. இப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பேசின கருத்துக்களை இதே முரண்பாடுகள், கேள்விகள், நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோ ஏத்துக்க மாட்டோம், நம்ம வந்து இதுக்கு கேள்வி கேட்க போறோம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரிட்டிக்கலா அணுக வேண்டும் அப்படின்னு அணுகுன எங்களோட இளைஞர்கள் நிலைமை எங்க இன்னைக்கு? ஸோ இதுதான் வந்து இவர்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி கொண்ட மதங்களை எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லெவல்ல வச்சு பாக்குறது அப்படின்ற ஒரு 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 ஐடியாலஜியோட மூவ் பண்றவங்க. இவனுங்களை வந்துட்டு பொய்யும் புரட்டுமாக குழப்ப ஓட்டிட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்றதுக்கு அது எங்களுடைய வேலை இல்லை. இந்த வேலையை வந்து நான் மக்களிடமே விட்டுறேன். நீங்களே வந்து போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு வெளியே, நிறைய பிடிஎஃப் ஃப்ரீ ஃபார்மேட்ல கிடைக்கும். புத்தகங்கள் எல்லாம் ஃப்ரீயாகவே பிடிஎஃப்ல கிடைக்கும். புத்தகம் வாங்குறதுக்கு ரொம்ப வேலையா இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்க பிடிஎஃப் இன்டர்நெட்ல நிறைய இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம். படிச்சு நீங்க தெரிஞ்சுங்க. எங்களை நம்பணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்களை நம்புறதும் நம்பளையும் அது உங்க விஷயம். ஆனா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல நாங்க தொழிலாளி வர்க்கவங்க, நாங்க வாரத்துல ஒரு 6 நாள் வேலை செய்யறோம், ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, இதுல வந்து நாங்க ரிசர்ச்லாம் பண்றது டைம் இல்லை. ஓகே, புரியுது. நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஏஜ்ல இருக்கோம், வீடியோ ஸ்க்ரோல் பண்றோம், அதுல வர 1-2 மினிட்ஸ் வீடியோ தான் வந்துட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஓகே, ஒரு 5-10 நிமிஷம் ஃபேக்ட் செக்காக ஒதுக்குங்க. இவங்க என்ன பேசினாலும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு எதிர் தரப்பினர் என்ன பேசுறாங்க, அந்த சைட் என்ன பேசுறாங்க. ஆக்சுவலி பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு தமிழ. ஓகே, ஆமா. ஆனா எதுக்கு சொன்னாரு? எல்லாத்துக்கும் வந்து ஒரு கான்டெக்ட் இருக்கும். அது எதுக்கு சொன்னாரு அப்படின்னு சும்மா நீங்க வந்து கூகுள்ல தட்டி பார்த்தாலே அவர் என்ன சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்ற ஆர்டிக்கல்லாம் அங்க வந்திருக்கும். நீங்க அதை உட்காந்து படிக்கலாம். ஏத்துக்குங்க. ஏத்துக்க முடியலன்னா கேள்விகளை எழுப்புங்க. நீங்க ஒரு வீடியோ செய்யுங்க. ஓ, அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி சொன்னாரு, இல்ல எனக்கு வந்து இந்த விதத்துல வந்து நான் வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அதுல என்ன, பேசிட்டு போமே. ஸோ இங்க வந்துட்டு பொது வாழ்க்கையில வந்துட்டு இவர்கள் வந்து இதுதான் பேசணும், இவர்கள் இது பேசக்கூடாது. இந்து மதம்னா நாங்க சொல்ற கட்டமைப்புல தான் நீங்க வந்து இருக்க வேணும். நீங்களா வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது இருக்கக்கூடாது. நாங்க வந்து உங்களை பேச விட மாட்டோம், நாங்க வந்து உங்களை செயல்படுத்த விட மாட்டோம், நாங்க வந்து உங்களை கலந்துரையாடலுக்கு விட மாட்டோம், நாங்க ஃபோரம் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நிப்பாட்டுங்க. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பீச் இருக்கு. இங்க வந்துட்டு அவங்க கருத்துக்களை அவங்கவுங்க சுதந்திரமா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாடு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் அல்டிமேட் டாக்குமெண்ட்.